நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். சனி வக்ரம் பெறும்போது உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் இல்லை. ஆனா இப்போ அவர் முழுக்க 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 பாத சனியா அவர் நட போட்டுட்டு இருக்கார். சரி, அவிட்டம், சதயம், புரட்டாதியில யாரெல்லாம் கும்பராசியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பாடின்னு பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில தான் பாத சனி இருப்பார். எப்பயுமே பாத சனியில பல நல்ல விஷயங்கள் நடக்கும். பட் ஸ்டில் சில எச்சரிக்கை தேவை. அந்த பல நல்ல விஷயங்கள் என்ன, சில எச்சரிக்கைகள் தேவை என்னன்றது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ, நீண்ட நாளாச்சு, 40 வயசாச்சு அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ ரொம்ப நல்ல திருப்தியான லைஃப் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சனி பகவானால ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சாருன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியலி நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு. நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா பரம்பரைக்கே, அதாவது உங்களுக்கு பிறகு உங்க குழந்தைங்களுக்கு, அவங்க குழந்தைங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பலித்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடம் வாங்கி நீங்க ஒரு வீடுகள் கட்டி அதை வாடகைக்கு விடுவீங்க. அது 3 ஜெனரேஷனுக்கு நீங்க மினிமம் அப்படியே கொடுத்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா சூப்பரா பண்ண விடும். அந்த அளவுக்கு இந்த பாத சனி உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஃபேவரபிள்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நீங்க பார்த்துக்கணும். உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கார், இப்ப நடக்கிற திசா புத்தி அந்தரங்கள் ஃபேவரபிளா இருந்ததுன்னா நான் சொன்ன பாசிட்டிவான விஷயங்கள் இன்னும் மல்டி 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 லெவல் அப்படின்றது போகும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்காங்களா அப்படின்னா, அதாவது உங்களுக்கு பேர பிள்ளைகள் பிறக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப குடும்ப விருத்தி ஆறதுக்கும், நீங்க கும்பராசின்றதுனால உங்களுக்கு பேரன் பேத்திகள் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சூப்பரா இருக்கு. சரி, நீங்க கும்பராசியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீண்ட நாளை குழந்தை இல்லைன்னாலும் இப்ப குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வந்திருக்கிறதுனால குடும்பம் அமைச்சு கொடுப்பார். சோ திருமணம் சூப்பரா நடக்கும், குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், உங்க வாக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நன்மைகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே சூப்பர். ஆனா எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இந்த பதிவு. சந்தோஷப்படுறதுக்கு மட்டும் இல்லை, எதுலயும் மாட்டாம இருக்கணும். ஏன்னா சிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய் இவ்வளோ சந்தோஷத்தையும் மைனஸ் ஆக்க முடியும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தாய் வழி உறவுல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அம்மா இப்போ உங்களை புரிஞ்சுக்காம இருப்பாங்க. உங்க அம்மாக்கு ஏதாவது ஏஜ் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க விழுந்து விழுந்து கவனிச்சா கூட இப்போ உங்களை சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு கருத்து போராட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தூரமா அம்மா இருக்காங்க, நீங்க வெளியூர்ல வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சோதனையா அவங்க கூப்பிடும் போது பூரா நீங்க எடுக்க முடியாத ஒரு மன சங்கடத்துக்குள்ள நீங்க மாட்டுவீங்க. அவங்க ஒரு எமர்ஜென்சிக்காக உங்களை கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாம நார்மல் தான், எப்பயும் கூப்பிடுறதுதான் சொல்லி விட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், தாய்கிட்ட இருந்து எந்த ஒரு போன் வந்தாலும் எந்த உதவி கேட்டாலும் தயவு செஞ்சு அதை போய் பண்ணிடுங்க. அதை பண்ணும்போது சனி பகவான் இன்னும் சந்தோஷம் அடைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அள்ளி கொடுப்பார். அதே மாதிரி இப்போ வீட்டுல ரிப்பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய வண்டி ஏதோ ஒரு போய் முட்டி, உங்களுடைய ஸ்டாஃப்ட கொடுத்துருப்பீங்க, அவங்க எடுத்துட்டு போய் அது ஏதோ ஒரு முட்டி, அது தேவையில்லாத டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ ஃப்ரெண்டு கிட்ட ஸ்டாஃப் கிட்ட இதெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி சர்வீஸ் ஏதாவது பண்ணி வைக்கணும்னா உங்களுடைய வண்டிக்கெல்லாம் நீங்க பண்ணி வச்சிடுங்க. வண்டி மாத்தலாம் அப்படின்ற ஒரு மனசு தோன்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. புது வண்டி எடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா கரெக்டா பார்த்து அனலைஸ் பண்ணி எடுங்க. நீங்க டக்குன்னு போய் அவசரமா புக் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அங்க விரயமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடைசியில் அந்த வண்டி நீங்க அமௌண்ட் வேற வண்டிக்கு நீங்க செலவு பண்றதுக்கு லோன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு ஏற்படும்.
அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் சில இடைஞ்சல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ கான்சென்ட்ரேஷன் வந்து செதறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முக்கியமான எக்ஸாம்ஸின் போதெல்லாம் வந்து என்னமோ திடீர்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தூங்கிட்டேன், அது லாஸ்ட் மினிட்ல பார்க்கணும்னு நினைச்சு எக்ஸாம் ஹால் போன உடனே தான் அது பார்க்கவே இல்லைன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கவன சிதறல்னால ரொம்ப பிரச்சனைக்குள்ள ஆளாவீங்க. நீங்க வந்து முக்கியமான படிப்பு லைக் 10th 12th சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ், நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, நீட் படிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சிஏ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கான்சென்ட்ரேஷன் மெமரி டவர் அப்படின்றது இருக்கு. அது பயங்கரமான ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. நான் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு லாஸ்ட் 33 இயர்ஸா நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். அது ஒன்று பெரிய செலவில் ஒரு சின்ன மெமரி டவர். அது கான்சென்ட்ரேஷன் மெமரி டவர்னே ரொம்ப அதனுடைய பேர். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் மெமரி டவரை நீங்க படிக்கிற இடத்துல நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஜஸ்ட் நீங்க வச்சுட்டீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா கவன சிதறலிருந்து உங்களை காப்பாத்திரும். இதை மட்டும் அதே மாதிரி இது ஒன்று வாங்கினா நீங்க சந்ததிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் மெமரி டவர் நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ்டா வச்சுக்கணும். அண்ட் மேலும் கான்சென்ட்ரேஷன் செதறும் அப்படின் போது அது எஜுகேஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலையுமே அது செதறும். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் செதறாம இருக்கிறதுக்கு மறதி நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா, உங்க பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, போன் எடுத்துக்கிட்டீங்களா, வெளியூருக்கு போறீங்க, சார்ஜர் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மறதின்றது ப்ராப்ளத்தை கொடுக்குமோ அதெல்லாம் நீங்க கேர் எடுத்து கண்டிப்பா நீங்க வந்து பண்ணிக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீணான பிரச்சனைக்கும் தயவு செஞ்சு போகாதீங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு நீங்களே உள்ள நுழையாதீங்க. கண்டிப்பா ஹெல்பிங் குணம் கும்பத்துக்கு உண்டு. ஃபாஸ்ட் அப்படின்றது கும்பம், ஏன்னா காற்று ராசி. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ கேட்டாங்கன்னு யோசிச்சு கரெக்டானதை பார்த்து செஞ்சுட்டு, சார் இது ஓகே தானே சார் அப்படின்னு நான் செய்யறேன் அப்படின்றத நீங்க சொல்லணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பா உங்க திசா புத்தி அந்தரமும் சனியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி நீங்க பிறக்கும் போது இருக்குன்னு அனலைஸ் பண்ணாம சிக்கிக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கும்பராசி அன்பர்களே, தயவு செஞ்சு உங்க ஆரோக்கியத்தின் மேல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அசால்ட் வேண்டாம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த அசால்ட் அப்படின்ற விஷயத்தினால உங்களுடைய ப்ரெஷர் ஹையா ஏறுறதுக்கும் எல்லாமே நல்லா இருக்கும், ரைட்டான டாக்டர் ஆனா கரெக்டா உங்களுக்கு மட்டும் வழிவகுக்க முடியாத ஒரு நிலை வந்து ஏற்படும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், சாப்பிடும்போது காஷனா இருக்கணும், எதையுமே பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும், நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். அண்ட் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே வந்து ஃபுட் அலர்ஜி அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்து பொறுமையை யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் கூட கரெக்டான காஸ்மெட்டிக்ஸா உங்களுக்கு ஒத்து வருதா, ஈவன் ஒரு சோப் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணல அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி லாபம்னு நீங்க எதை நினைச்சாலும் இந்த டாக்டர்கிட்ட போனா லாபம்டா சூப்பரா பண்ணிடுவாரு அப்படின்னா இப்ப பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படும். இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஃபண்டாஸ்டிக்டா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அந்த ஆர்டர் வந்து கிடைக்கும், அதை கிடைக்கிறதுக்கு அவங்களுடைய என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பெசிபிகேஷன்ல உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஸோ இங்க வந்து அலர்ட் 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 அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி ஏண்டா அந்த ஆர்டர் வந்ததுன்ற மாதிரி யோசிக்க வச்சிடும். அதுக்காக ஒரு அகலக்கால் வைக்கிறது, இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் அவ்வளவு வந்து நல்லது இல்லை அப்படின்றதும் நீங்க ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். திருமண பந்தம் அப்படின்னு வரும்போது புதுமண தம்பதிகள் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி கல்யாணம் இந்த காலகட்டத்துல பண்ணித்தான் ஆகணும்ன்ற திசாபுத்திகள் இருந்ததுன்னா நீங்க பண்ணும்போது விழிப்புணர்ச்சியோட, அதாவது லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணும் போதே நல்லா பேசி செஞ்சு பழகி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் நல்ல பேக்ரவுண்டை நீங்க வந்து நல்லா விசாரிச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பா ஏதாவது ஒரு டென்ஷன் ஏற்படும் ஒரு மனோநிலையிலேயே நீங்க வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்ன்றதும் உறவினர்கள் கூட வர்றவங்க அவங்க எல்லாம் ஏதாவது பேசினா மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க. ஓகே பாலிசி, டேக் இட் ஈஸி பாலிசின்றது போயிடுங்க. திருஷ்டி அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சுத்தி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்கா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் அள்ளி கொடுக்க போகுது. அது அள்ள குறையாத ஒரு பாதசனி. ஸோ நீங்க இதெல்லாம் சூப்பரா ஜெயிக்கணும். அதுக்கு உங்களுக்கு வேண்டிய சனீஸ்வர ஸ்தலம் எது அப்படின்னா, சோழவந்தான் சனீஸ்வரர் சன்னதிக்கு போய் அங்க மனசார பிரார்த்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கை கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களை சூப்பரா கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.